Hi, I'm Shiva and welcome you all to a brand new series on microeconomics. In today's topic, that is Introduction to Microeconomics, we are going to see a basic introduction to what is economics, its meaning, its nature, scope of my economics, basic concepts in economics, its methods, facts, theories, and laws, its subdivisions, its types, and what are some of the basic economic problems. And finally, we end this topic with what is known as production possibility curve. Without further ado, we'll jump into the topic. And the first thing which we are going to see today is an introduction into what is economics. Economics has got a very long history. அதாவது பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடியே எக்கானமிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு ஹிஸ்ட்ரியில். இன் 8th century ஹெசியாட் அப்படிங்கிற ஒரு ஃபார்மர் கம் போயட், அதாவது அவர் ஃபார்மர் ப்ளஸ் ஹி வாஸ் ஆல்சோ அ போயட். He said that economics is labor, materials and time needed to be allocated efficiently to overcome scarcity. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்கேர்சிட்டி அப்படின்னா தமிழில் பற்றாக்குறை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு தேவையான பொருட்கள் பற்றாக்குறையாக இருக்கும்போது அதுக்கு தேவையான லேபர், மெட்டீரியல்ஸ் அண்ட் டைம். லேபர் அப்படின்னா அதுக்கு தேவையான மக்கள், எத்தனை பேரை இந்த வேலைக்கு அலாட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் லேபர். மெட்டீரியல்ஸ் அதுக்கு தேவையான பொருட்கள், அண்ட் எவ்வளவு நேரம் செலவழிக்கணும் ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கு. இது எல்லாம் சேர்ந்து இதை ஸ்டடி பண்ணுறதுக்கு பேர் தான் எக்கானமிக்ஸ். ஓகே, ஜென்ரல் டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கானமிக்ஸ் இஸ் அ சோஷியல் சயின்ஸ் கன்சர்ன்டு வித் த ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கன்சம்ஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அதாவது எக்கானமிக்ஸ் அப்படின்னா இட்ஸ் அ சோஷியல் சயின்ஸ். ஏன் சோஷியல் சயின்ஸ்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து வர்ற டாபிக்ஸில் பார்ப்போம். பட் பேசிக்காக உங்களுக்கு தெரிய வேண்டியது எக்கானமிக்ஸ் அப்படின்னா அதில் என்னெல்லாம் படிக்க போகிறோம் அப்படின்னா, வி ஆர் கோயிங் டு லேர்ன் அபவுட் ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கன்சம்ஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஒரு குட்ஸ் இல்லை ஒரு சர்வீஸை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, எப்படி உருவாக்குறாங்க, எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, அதாவது எப்படி வெவ்வேறு இடத்துக்கு பிரித்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, அண்ட் அதை மக்கள் எப்படி கன்சியூம் பண்ணுறாங்க. இது எல்லாமே தான் we are going to study under a broad subject called as economics. Okay, next is its meaning. இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். Economics is derived from an ancient Greek word called as eikonomikos. Eikonomikos is actually two words which is nothing but eikos and nomos. ஐகோஸ்னா என்ன? ஹவுஸ்ஹோல்ட்ஸ். ஹவுஸ்ஹோல்ட்ஸ்னா நம்ம வீடு. நோமோஸ் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் ஆர் கஸ்டம். கஸ்டம்னா ஒன்றும் கிடையாது. கஸ்டம்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் ரூல்ஸ் ஆர் ஹவு பீப்புள் ஃபாலோ இட் ஆர் லாஸ். ஓகே, ஸோ ஐகோனாமிகோஸ் இஸ் பேசிக்கலி nothing but it is management of households. So economics is also a study of how households are being managed. Earlier name enna appdin pathona, it was called as political economy. Economics only in the late part of the 19th century political economy was renamed as economics. Before economics it was just called as political economy. Okay, and this renaming of political economy into economics was given by an economist by the name of Alfred Marshall. ஓகே, இந்த ஆல்ஃப்ரெட் மார்ஷல் அப்படிங்கிறவர் தான் பொலிட்டிக்கல் எக்கானமி அப்படின்னு நம்ம கூப்பிட்டு இருந்த சப்ஜெக்டை எக்கானமிக்ஸ் அப்படின்னு மாற்றினார். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் economics and its nature. Generally பார்த்தீங்கன்னா there are so many definitions for what economics is. So there is an economist by the name of John Maynard Keynes. What he said was, political economy is said to have strangled itself with definitions. நிறைய டெஃபினிஷன்ஸ் இருக்க போய்
ஜான் மேனட் கெய்ன்ஸ் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பொலிட்டிக்கல் எக்கானமி இஸ் பீயிங் ஸ்ட்ராங்கிள்ட். அதாவது தெகட்ட there are so many definitions for economics or political economy. இந்த ஜான் மேனட் கெய்ன்ஸ் அப்படிங்கிறவர் தான் வந்து he is also called as father of modern macroeconomics. Macroeconomics is nothing but it is a division of economics. எக்கனாமிக்ஸை பார்த்தீங்கன்னா there are two major definitions or two major branches. One is macroeconomics and the second one is microeconomics. 11th standard economicsல we are going to study entirely about microeconomics. Okay, macroeconomics you'll be studying in the next year. So this John Maynard Keynes is also called as father of modern macroeconomics. Okay, இந்த மாதிரி நிறைய definitions இருக்க it was very hard to study what economics is. ஸோ அதுக்கு என்ன பண்ணினாங்க அப்படின்னா, a group of economists came together, okay, and step by step they defined what economics is. அந்த step by step growthல தான் வந்து all these definitions came into play. பேசிக்காக பார்த்தீங்கன்னா, as human beings, ஒரு மனுஷனா வந்து we all want to gather more wealth. நம்ம எல்லாருமே வந்து நிறைய பணம் சம்பாதிக்கணும், நம்மளோட தேவைகளை பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட முதல் தேவையாக இருக்கும். ஸோ த ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் அபவுட் எக்கானமிக்ஸ் வாஸ் வெல்த் டெஃபினிஷன். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, சம் எக்கனாமிஸ்ட் ஆர்கியூட் தட் வெல்த் இஸ் நாட் த ஒன்லி திங் பீப்புள் வாண்ட். நம்மளுக்கு வந்து சொத்து இல்லை பண தேவைகள் இது மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறது கிடையாது. நம்ம வந்து மக்களோட நலன் கருதியும் வந்து நம்ம நிறையா செயல்கள் செய்கிறோம். வி ஆர் ஆல்சோ டிஃபைன்ட் அபவுட் ஆர் we are also very curious about how welfare of people around us is happening. So அப்படி பார்க்கும்போது how welfare plays into economics, wealthல இருந்து எப்படி நம்மளோட thought process, how it moved from wealth to welfare was studied next. welfare பற்றி பார்க்கும்போது next what happened, scarcity அப்படிங்கிற ஒரு definition or one term வந்துச்சு. ஸ்கார்சிட்டின்னா என்ன நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸ்கார்சிட்டி இஸ் நத்திங் பட் இட் இஸ் இன் தமிழ் இட் இஸ் கால்ட் அஸ் பற்றாக்குறை. நம்மளோட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு பற்றாக்குறையான வழிகள் இருக்கும்போது நம்ம எப்படி நம்ம தேவைகளை பூர்த்தி செய்கிறோம் அப்படிங்கிற டெஃபினிஷன் வந்து அதுக்கடுத்து உருவானுச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா Paul Samuelson அப்படிங்கிறவர் வந்து he gave the final definition for economics which includes all the terms. இந்த growth definition அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா Paul Samuelson வந்து he is talking about wealth as well as welfare as well as scarcity. Now we will see all these definitions one by one so that you can further understand what is meant in different stages. Okay. எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் கான் த்ரூ அ வைட் ரேஞ்ச் ஆஃப் எராஸ். எராஸ்னா அந்த காலகட்டம். ஓகே, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து ஒவ்வொரு டெஃபினிஷன் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு ஆர் ஒவ்வொரு டெஃபினிஷன் வந்து வி ஹவ் கம் அண்டர் டிஃப்ரெண்ட் டெஃபினிஷன்ஸ் இன் டிஃப்ரெண்ட் எராஸ். ஓகே, இன் த ஃபர்ஸ்ட் ஒன் தட் இஸ் தி கிளாசிக்கல் எரா, wealth definition was given by an economist by the name of Adam Smith. Welfare definition came in neoclassical era by an economist by the name of Alfred Marshall. Next came the scarcity definition in the era of new age by Lionel Robbins, and finally growth definition in the modern age by Paul Samuelson. இப்போ இதை ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, the first one is classical era. கிளாசிக்கல் ஏராவில் ஆடம் ஸ்மித் அப்படிங்கிறவர் வந்து he gave a definition for economics which is economics is the science of wealth. அதாவது எக்கானமிக்ஸ் வந்து சொத்து சேர்க்கறது பற்றியோ இல்லை பண தேவைகளை பூர்த்தி செய்கிறது பற்றி மட்டும்தான் அப்படிங்கிறது மாதிரி ஆடம் ஸ்மித் gave a
definition. இந்த ஆடம் ஸ்மித் அப்படிங்கிறவர் தான் வந்து this definition he gave in the book An Enquiry into Nature and Causes of Wealth of Nations, and he published this book in the year 1776. Okay, and இந்த புக்கு பப்ளிஷ் பண்ண நேரத்தில் தான் வந்து எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு செப்பரேட் சப்ஜெக்டே வந்து இட் கேம் இன் டு பிளே. அது வரைக்கும் இட் வாஸ் பொலிட்டிக்கல் எக்கானமி ஆர் இட் வாஸ் அட்டாச் டு அதர் டிபார்ட்மெண்ட்ஸ். இந்த புக்கு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் வந்து எக்கனாமிக்ஸ் வாஸ் கன்சிடர்ட் அஸ் அ செப்பரேட் சப்ஜெக்ட். ஓகே, Adam Smith is also known as father of capitalism or father of economics. And we've seen the definition already. Economics is the science of wealth. இதை வந்து மற்ற கிளாசிக்கல் எக்கனாமிஸ்ட்ஸும் வந்து they supported this definition. And some of them are Francis A. Walker, John Baptist Say, John Stuart Mill and David Ricardo. இவங்க எல்லாருமே வந்து these are all some of the classical economists who supported the Adam Smith's version of economics. Okay, இதோட மேஜர் ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத அடுத்து பார்க்க போகிறோம். What Adam Smith is saying is economics defines how nation's wealth is created and increased. ஒரு நாட்டோட பொருளாதார வளர்ச்சி இல்லை சொத்து எப்படி வளருது, எப்படி உருவாக்கப்படுது அப்படிங்கிறத தான் வந்து ஆடம் ஸ்மித் சொல்கிறாரு ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் மூலமாக. And according to him, individuals in society wants to promote their own gains. That is, individuals வந்து எல்லாருமே selfish. They want to promote their own gains. அவங்களோட சொந்த வளர்ச்சியை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறாங்க. And he also said that every individual is led by an invisible hand. இதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து there is someone by the name of Joseph E. Stiglitz. அவர் என்ன சொல்கிறாரு இதுக்கு அகெயின்ஸ்டாக அப்படின்னா, the reason that the invisible hand often seems invisible is that it is often not there. அதாவது ஒரு மனிதனோட வளர்ச்சியை ஆடம் ஸ்மித் என்ன சொல்கிறாரு அப்படின்னா he is led by an invisible hand. அதே இது ஜோசப் ஈ ஸ்டிக்லிட்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதை ஏன் இன்விசிபிள்னு சொல்கிறாங்கன்னா ஏன்னா அது இல்லை, அப்படி ஒன்று கிடையவே கிடையாது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டுங்க. அண்ட் ஆடம் ஸ்மித் ஆல்சோ சேஸ் தட் எவ்ரி மேன் இஸ் மோட்டிவேட்டட் பை his own self interest. அவங்களோட சொந்த வளர்ச்சியை பற்றி மட்டுமே யோசிக்கிறாங்க. And he also said that labor should be divided. அதாவது ஒரு குரூப் ஆஃப் லேபரை வந்து டிவைட் பண்ணி தனித்தனியாக ஒர்க் கொடுக்கணும். அப்போ தான் வந்து ஒரு பொருளை உருவாக்குறதுக்கு உண்டான நேரப்பாடு வந்து குறையும். ஒன்லி இஃப் யூ டிவைட் த லேபர்ஸ், இப்போ ஒரு வேலையை செய்கிறதுக்கு 100 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா யூ கேன் டிவைட் தம் இன்டு செப்பரேட் குரூப் ஆஃப் பீப்புள். ஒவ்வொருத்தருக்கு ஒரே வேலையை திரும்ப திரும்ப கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஷர்ட் தைக்கிறாங்க. யூ ஆர் மேனுஃபேக்சரிங் அ சிங்கிள் ஷர்ட். சப்போஸ் யூ ஹேவ் 10 லேபர்ஸ். ஓகே, இந்த 10 லேபர்ஸ்க்கு there are 2 ways to do it. One is you can individually ask all the 10 people to separate shirts individually. தனித்தனியாக வந்து எல்லாருமே வந்து ஒவ்வொரு சட்டையை தைக்க சொல்லலாம். அப்படி இல்லை, there is another option in which what you can do is out of the 10 people, one will only stitch the collars, the second one will only stitch the buttons, and the third one will only stitch the pockets, the fourth one will only stitch the sleeves. இது மாதிரி ஒவ்வொரு வேலையை வந்து ஒவ்வொருத்தருக்கு தனித்தனியாக கொடுக்கலாம். இப்படி கொடுக்கும்போது ஆடம் ஸ்மித் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த ரெண்டாவது முறையில் வந்து குவாண்டம் ஆஃப் அவுட்புட் ஆர் டெய்லி ப்ரொடியூஸ் பண்ணுற அவுட்புட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். பிகாஸ் when each individual or each group of people they do the same work again and again, ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்யும் போது they get more skilled in that work. So the quantum of output is high when there is division of labor. Okay, and competition among factories helps in bettering the product. So ஒவ்வொரு கம்பெனிஸ்க்கும் இல்லை ஒவ்வொரு ஃபேக்ட்ரிஸ்க்கும் இடையில காம்படிஷன் வர்றதுனால வந்து the product gets better and better. And he also says that supply force na ஒரு வேலையை உருவாக்குறதுக்கு இல்லை ஒரு வேலையை பார்க்குறதுக்கு நம்ம எவ்வளோ ப்ரொவைட் பண்ணுறோம், எவ்வளவு தேவைக்கு ஏற்றாப்புல எவ்வளோ மக்கள் வந்து வேலைக்கு வர்றாங்க அப்படிங்கிறது வந்து சப்ளை ஃபோர்ஸ் அப்படிங்கிறது.
Supply force is very active and a commodity is made available to the consumers at the lowest price. Okay? Supply force is very active. அதாவது ஒர்க் ஃபோர்ஸ், ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ லேபர் ப்ரொவைட் பண்ணுறோமோ அத்தனை லேபரும் வந்து தே ஆர் வெரி ஆக்டிவ் அண்ட் கமாடிட்டி இஸ் மேட் அவைலபிள் டு த கன்சியூமர்ஸ் அட் தி லோவஸ்ட் ப்ரைஸ். சப்ளை ஃபோர்ஸ் அதிகமாக ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாகும். கம்மி செலவில் வந்து அதிகமாகிறதுனால we can sell those products or sell those commodities at lowest prices. இதுதான் வந்து major features of wealth definition as given by the economists by the name of Adam Smith. ஆனால் இவரோட இதுக்கு கொஞ்சம் கிரிட்டிசிசம்ஸ் இருந்துச்சு. கிரிட்டிசிசம் அப்படின்னா இதை எதிர்த்து இதில் உள்ள குறைபாடுகள் என்னென்ன அப்படிங்கிறது. இதில் என்ன குறைபாடுகள் இருக்குது அப்படின்னா, ஆடம் ஸ்மித் வந்து வாட் ஹி பேசிக்கலி சேஸ் இஸ் வெல்த் கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ் ஆர் தி மெயின் ஆக்டிவிட்டீஸ் இன் எக்கனாமிக்ஸ். அவரோட டெஃபினிஷனே பார்த்தீங்கன்னா இட் இஸ் எக்கனாமிக்ஸ் ஆர் தி சயின்ஸ் ஆஃப் wealth. Okay, so basically he is talking only about wealth getting activities and he is not talking about wealth spending activities. But in economics it is both wealth getting and wealth spending activities. நம்ம வந்து சொத்து சேர்க்கிறது மட்டும் கிடையாது, நம்ம செலவுமே வந்து it is included in economics. நம்ம ஒரு பொருள் வாங்குறதுக்கு செலவு பண்றோம், even that is included in economics. But only மெட்டீரியல் வெல்த் இஸ் டாக்ட் அபவுட் இன் வெல்த் டெஃபினிஷன். வெல்த் டெஃபினிஷனில் வந்து சொத்து சேர்க்கறது எப்படி அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் பேசப்படுது. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் கிரிட்டிசிசம் ஆஃப் ஆடம் ஸ்மித்ஸ் டெஃபினிஷன் ஆஃப் வெல்த். ஹீ இக்னோர்ஸ் ஹியூமன் வெல்ஃபேர், மக்களோட நலன் அது சம்மந்தமான எதை பற்றியுமே வந்து ஆடம் ஸ்மித் இஸ் நாட் டாக்கிங் அபவுட். ஓகே, ஸோ இதனால பார்த்தீங்கன்னா there were economists by the name Thomas Carlyle or John Ruskin. இவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ் இஸ் டிஸ்மல் சயின்ஸ், அது வந்து ஒரு கெட்ட விதமான சயின்ஸ் இல்லை, அது வந்து பிக் ஃபிலாசபி அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதனால் சொல்கிறாங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ் இஸ் டீச்சிங் பீப்புள் ஹவு டு பி செல்ஃபிஷ். சொத்து சேர்க்கறது மட்டும் அப்படின்னா இட் இஸ் அபவுட் செல்ஃபிஷ்னஸ், பிகாஸ் we are not talking about welfare of the other people in the society. We are talking only about our own gains, which is nothing but selfishness. Okay, so these are some of the major criticisms for wealth definition. Now we'll move on to the next topic, which is welfare definition. Like said before, welfare definition was given in the neoclassical era by an economist by the name of Alfred Marshall. Okay, அவர் எழுதின புக்கு பேர் வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் இட் வாஸ் ரிலீஸ்ட் இன் த இயர் 1890. அவர் என்ன டெஃபினிஷன் கொடுக்குறாரு அப்படின்னா, பொலிட்டிக்கல் எக்கானமி ஆர் எக்கானமிக்ஸ் இஸ் அ ஸ்டடி ஆஃப் மேன்கைண்ட் இன் தி ஆர்டினரி பிஸ்னஸ் ஆஃப் லைஃப். அதாவது நம்மளோட தினசரி வாழ்க்கையில் மனுஷனோட பிஹேவியர் என்ன அப்படிங்கிறது பொலிட்டிக்கல் எக்கானமி ஆர் எக்கனாமிக்ஸில் முதல் பகுதி. அதுக்கப்புறம் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இட் எக்ஸமைன்ஸ் தட் பார்ட் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் சோஷியல் ஆக்ஷன் விச் இஸ் மோஸ்ட் க்ளோஸ்லி கனெக்டட் வித் தி அட்டைன்மெண்ட் அண்ட் வித் த யூஸ் ஆஃப் த மெட்டீரியல் ரெக்விசிட்ஸ் ஆஃப் வெல்பீயிங். நம்மளோட சந்தோஷத்துக்கு இல்லை நம்மளோட வாழ்க்கை முறைக்கு தேவையான பொருட்களை நம்ம எப்படி அட்டைன் பண்ணுறோம், அதாவது எப்படி நம்ம அதை வந்து வாங்குகிறோம் இல்லை சம்பாதிக்கிறோம், அதை எப்படி செலவு பண்ணுறோம், இதையுமே வந்து பொலிட்டிக்கல் எக்கானமி ஆர் எக்கனாமிக்ஸில் இன்க்ளூட் பண்ணி சொல்கிறாரு. ஸோ வாட் ஹி பேசிக்கலி மீன்ஸ் இஸ் இட் இஸ் ஆன் ஒன் சைட் ஸ்டடி ஆஃப் வெல்த். இது எல்லாமே அதாவது it examines that part of individuals and social action which is most closely connected with the attainment and with the use of material requisites for well-being. நம்மளோட சொந்த சந்தோஷத்துக்கு நம்ம எப்படி சொத்துகள் சேர்க்கிறோம் அப்படிங்கிறது it is on one side, and on the other more important side it is part of the study of man. மனிதனோட டெய்லி ஆர் தினசரி வாழ்க்கை முறை எப்படி இருக்குது அப்படிங்கிறதை சேர்த்து படிக்கிறது தான் welfare definition as given by
an economist by the name of Alfred Marshall. இதோட major features என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, according to Alfred Marshall, wealth is not everything. Man also promotes welfare along with wealth. Wealth மட்டும்தான் வாழ்க்கை அப்படிங்கிறது கிடையாது. He is also interested in providing welfare to the other people. And it is called as science of economics because it concerns ordinary people who are moved by love, not merely guided or directed by the desire to get maximum monetary benefit. பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் மக்களோட தேவை அப்படிங்கிறது கிடையாது. They are also moved by something called as love for other people. மற்றவங்களோட சந்தோஷம், அன்பு, இதுக்குமே வந்து நம்ம இருக்கிறோம், நம்ம சொத்து சேர்க்கறதுக்காக மட்டும் உயிர் வாழலை. And Alfred Marshall also says social science is economics which studies people who influence one another. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து எப்படி நம்மளோட வேலைப்பாடுகளை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதை பற்றி படிக்கிறதுனால இட் இஸ் ஆல்சோ கால்ட் அ சோஷியல் சயின்ஸ். ஓகே, இதுக்குமே வந்து கொஞ்சம் கிரிட்டிசிசம்ஸ் இருந்துச்சு. அண்ட் தோஸ் கிரிட்டிசிசம்ஸ் ஆர் Alfred Marshall regards only material things. So, first definition, Adam Smith என்ன சொல்றாரு அப்படின்னா, he is talking only about wealth. Next, அதை டெவலப் பண்ணி அதை ஒரு ஸ்டேஜ் அடுத்த ஸ்டெப்பு கொண்டு வந்து Alfred Marshall is talking about wealth and welfare. But also, he is not talking about immaterial things like service of a doctor, teacher and so on. அதாவது மெட்டீரியல் திங்ஸ் அப்படின்னா ஒரு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி உள்ள திங்ஸ், அதை வந்து நம்ம கையால் தொட முடியும் அப்படிங்கிறது மட்டும்தான் இட் இஸ் கால்ட் அஸ் மெட்டீரியல் திங்ஸ். ஒரு டாக்டரோட சர்வீஸோ இல்லை ஒரு டீச்சரோட சர்வீஸையோ வி கான் ஹோல்ட் இட் இன் அவர் ஹேண்ட்ஸ், வி கான் குவான்டிஃபை இட், அதை வந்து நம்ம அசஸ் பண்ண முடியாது. வெதர் இட் இஸ் ஆஃப் சர்டன் வேல்யூ, வி கான் புட் இட் ஆன் அ ஸ்கேல், ஒரு வெயிங் ஸ்கேலில் வச்சு இவ்வளவுதான் அப்படிங்கிறது மாதிரி வி கான் வெய் இட். ஸோ தோஸ் ஆர் கால்ட் அஸ் இம்மெட்டீரியல் திங்ஸ். What Alfred Marshall did was he did not include the service of a doctor and teacher, and rewards for these services are also not considered in economics. But ana neenga pathina, a doctor is earning, a teacher is earning. So if all these things don't come under economics, it will be a major drawback. இது வந்து ஒரு பெரிய பிற்பாட்டான ஒரு கருத்து. ஏன்னா டாக்டர்ஸோட சர்வீஸும் எக்கனாமிக்ஸில் இன்க்ளூட் பண்ணணும், ஒரு டீச்சரோட சர்வீஸை எக்கனாமிக்ஸில் இன்க்ளூட் பண்ணணும், பிகாஸ் தே ஆர் ஆல்சோ ஏர்னிங் சம் வேல்யூ எவ்ரி சிங்கிள் டே. த செகண்ட் பாயிண்ட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் வெல்ஃபேர் இஸ் நாட் கிளியர்லி டிஃபைன்ட். அதாவது வெல்ஃபேருங்கிறது வந்து ஒவ்வொரு மனிதனுக்கு தனித்தனியாக உள்ளது. இட் வேரிஸ் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர். வாட் இஸ் குட் ஃபார் யூ வில் நாட் பி குட் ஃபார் மீ. வாட் இஸ் குட் ஃபார் மீ will not be good for someone else. And in the same way, what is good for our country like India will not be good for other countries like USA or any other European countries like UK, France or Germany. Excuse me. And this welfare will also change from one time period to another. இன்னைக்கு நம்மளுக்கு வெல்ஃபேர், இன்னைக்கு நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறது வந்து இட் வில் நாட் பி குட் இன் த ஃபியூச்சர், ஆர் பாஸ்டில் இருந்தது நம்மளுக்கு இன்னைக்கு நல்ல விதமாக இருக்கிறது கிடையாது. இட் சேஞ்சஸ் ஃப்ரம் one time to another, or one place to another, or one kind of people to another kind of people. So Alfred Marshall was criticized for not mentioning the concept of welfare clearly. The second point is, we know what liquor is. Liquor is alcohol, and it does not give welfare to the people. Does it give welfare to the people? No. But the price of liquor is a valuable thing in economics. So this was not clearly defined by Alfred Marshall. Okay? The next one is, welfare and happiness is dependent not only on the stock of wealth. Wealth இருந்தால் மட்டும் நம்மளுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது கிடையாது. It is also dependent on various other features like political, social and cultural activities. Politics, when the political government changes, welfare of the people or policies of welfare will change, and it can also change with social and cultural activities. Okay?
The next one is scarcity definition. Scarcity definition was given in the New Age by an economist by the name of Lionel Robbins. இவர் எழுதின புக்கு பேர் தான் an essay on the nature and significance of economic science, and he published this book in the year 1932. And according to him, economics is a science which studies human behavior as a relationship between ends and scarce means which have alternative uses. I'll repeat once again. Economics is a science which studies human behavior as a relationship between ends and scarce means which have alternative uses. Ends அப்படின்னா இந்த இடத்துல இந்த ends அப்படிங்கிறது மனிதனோட தேவைகள், நம்மளோட வாண்ட்ஸ். ஓகே, இதை பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான வழிமுறைகள் ஸ்கார்ஸாக இருக்குது, பற்றாக்குறையாக இருக்குது. நம்மளுக்கு தேவையானது எல்லாத்தையும் பூர்த்தி செய்கிறதுக்கு அத்தனை வழிகள் எக்கனாமிக்ஸில் கிடையாது. தேர் ஆர் வெரி லிமிட்டட் மீன்ஸ். ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப், அதாவது நம்மளோட தேவைகள் அதை உருவாக்கக்கூடிய வழிமுறைகளை பற்றி படிக்கிறது தான் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது தான் Lionel Robbins is saying. Okay, Lionel Robbins is explaining how ends and scarce means are working together, or what is the relationship between ends and scarce means. Okay, some of the major features are மனிதனோட தேவைகள் or ends, these are unlimited. இது லிமிட்டட் கிடையாது. மனிதனோட தேவைகள் நாளுக்கு நாள் மாறிட்டே இருக்கும், நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ இதை பூர்த்தி செய்கிற resources are very limited, and that is what is known as scarce means. The scarce means have alternative uses. Alternative uses அப்படின்னா இது உருவாக்கக்கூடிய, அதாவது நம்மளோட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய பற்றாக்குறையான வழிகளுக்கு வெவ்வேறு முறைகள் உண்டு. ஒரே இதில் தான் ஒரே வழிமுறை தான் இருக்குது அப்படிங்கிறது கிடையாது. நம்மளோட தேவைகளை வெவ்வேறு விதமாகவும் பூர்த்தி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் it is said here. Scarce means have alternative uses. So what we do is we choose the best out of it. நம்மளோட அத்தியாவசிய தேவைகளை மட்டும்தான் பூர்த்தி செய்யறதுக்கு நம்ம தினம் தினம் யோசிக்கிறோம். That is why it is called as economics is a science of choice. We are choosing which is the most urgent want for us. Okay, so economics is a science of individual behavior. இதனால இந்த சயின்ஸ் ஆஃப் சாய்ஸ் அப்படிங்கிறதுனால என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட முறையில் உள்ள தேவைகளை பற்றி படிக்கிறதுனால எக்கனாமிக்ஸ் இஸ் கால்ட் அஸ் அ சயின்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் பிஹேவியர். இதுக்குமே தேர் வேர் சம் criticisms, and those criticisms are there is no distinction between goods that provide welfare and that do not. Rice, alcohol, ரெண்டுமே it is very important in economics because both have monetary value. அதாவது ரெண்டுக்குமே மணி மூலமா we can value it. Rice 1 kg எவ்வளவு, alcohol 1 liter எவ்வளவு அப்படிங்கிறது we can say. And according to the scarce definition, there is no differentiation between rice and alcohol. இது ரெண்டையுமே நியூட்ரலாக தான் எக்கனாமிக்ஸ் இஸ் சீயிங், which is not good because rice gives us welfare, whereas alcohol does not provide welfare to the people. It only provides welfare to the economy. It just provides value to the economy. Second is, economics is talking only about microeconomic aspects of allocation and price. Allocation na ஒரு ரிசோர்ஸை எப்படி ப்ரொவைட் பண்ணணும் நம்ம இங்கே பார்த்தோம். அதாவது மனிதன் அவனோட அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு எப்படி அந்த பற்றாக்குறையான வழிமுறைகளை உபயோகப்படுத்துகிறான் அப்படிங்கிறத பார்க்கறதுனால அது மெயினாக என்ன பண்ணுறோம் இந்த இடத்துல, we are allocating the methods to produce to specific needs or specific human wants, which is our priority. நம்மளோட அத்தியாவசிய தேவைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்து நம்ம அதுக்கு அலோகேட் பண்ணுறதுனால
மைக்ரோ எக்கனாமிக் ஆஸ்பெக்ட்ஸ் ஆர் ஒன்லி ஸ்டடீட் ஹியர். ஏன்னா எக்கனாமிக்ஸில் வந்து இந்த மாதிரி அலோகேட் பண்ணுறதோ இல்லை ப்ரைஸை டிசைட் பண்ணுறதோ மட்டும் கிடையாது. இட் இஸ் ஆல்சோ அபவுட் growth அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் தி என்டையர் எக்கானமி. இப்போ இந்தியாவோட பொருளாதாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்திய பொருளாதாரத்தில் நம்ம எல்லாமே படிக்கணும். மனிதனோட தேவைகள் என்ன, மனிதனோட அன்எம்ப்ளாய்மெண்ட் லெவல்ஸ் எப்படி இருக்குது, பாவர்ட்டி லெவல் என்ன இருக்குது, வாட் இஸ் தி நேஷ்னல் இன்கம் லெவல்ஸ், what is the employment levels in different areas. இது எல்லாத்தையுமே we study under economics. But Lionel Robbins is talking only about allocation and price. Hence, economics is said to be reduced to merely theory of resource allocation. இதனால தான் வந்து இதில் வந்து மெயினாக ஒரு இது இல்லை, economic growth and development is not covered. So that is why the next definition was arrived at by an economist by the name of Paul Samuelson. He released a book in 1948 called An Intradictory Analysis. Okay? In this book, he defines economics very clearly. According to him, economics is the study of how men and society choose with or without the use of money. பணம் யூஸ் பண்ணியோ இல்லை பணம் யூஸ் பண்ணாமல். Please note very clearly, please follow very clearly. The study of how men and society choose with or without the use of money. பணம் யூஸ் பண்ணி இல்லை பணம் யூஸ் பண்ணாமல் வேறு வழிமுறைகளிலும் to employ scarce productive resources which could have alternative uses. So, in the to employ scarce productive resources which could have alternative uses la Paul Samuelson is including scarcity definition. To produce various commodities over time and distribute them for consumption. He is bringing time na at different time periods எவ்வளவு commodities வந்து produce பண்றாங்க and also distribute them now and in the future among various people and groups of society. So if you see this definition, the first thing is we are bringing signs of choice into play. We are bringing scarcity definition also into the structure, and we are also bringing time and distribution for consumption in future. So and the growth and development பத்தியும் over the time period அதையும் பற்றி பேசுறதுனால this is the best definition of economics till date. Okay, இதோட மேஜர் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, he is giving a connection to scarcity definition. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா to employ scarce productive resources which could have alternative uses. அதாவது மனிதன் மற்றும் சொசைட்டி, okay, they choose with or without the use of money to employ scarce productive resources. Scarceனா பற்றாக்குறையான உற்பத்தி முறைகள் or உற்பத்தி resources வளங்கள், அது வந்து நம்ம வேற எந்த வழியில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். To produce various commodities over time. And to produce various commoditiesனா வெவ்வேறு பொருட்களை வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கும், மனிதனோட தேவைக்கு ஏற்ப அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கும் இன்னைக்கோ இல்லை இந்த ஃபியூச்சர் அமங் வேரியஸ் பீப்புள் அண்ட் குரூப்ஸ் ஆஃப் சொசைட்டி, இதுதான் எக்கானமிக்ஸ். ஸோ ஹீ இஸ் கிவிங் ஸ்கார்சிட்டி கனெக்ஷன் இன் த டெஃபினிஷன். அதே நேரத்தில் திஸ் டெஃபினிஷன் இஸ் ஆல்சோ வெரி டைனமிக் பிகாஸ் டைம் எலிமெண்ட் இஸ் இன்க்ளூடட். வெவ்வேறு டைம் பீரியட், வி ஆர் டாக்கிங் அபவுட் ப்ரொடக்ஷன் இன் டிஃப்ரெண்ட் டைம்ஸ் அண்ட் ஆல்சோ consumption over the future time period. So hence this also covers theory of economic growth, and it also talks about barter economy. Barter economy அப்படின்னா instead of using money, பண மாற்று முறையை யூஸ் பண்ணாமல் பண்டம் மாற்று முறை அப்படிங்கிறது தான் வந்து barter economy. In barter economy what we do is when we are buying something, instead of giving money we give back some other products. பழங்காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா
they didn't use the transaction value of money. Instead, what they did was, if they bought some rice, they gave back some other crops or they gave back some other produce. Uh, let's say for rice, they might have given wheat. Instead of rice, they might have given some other metals. இப்போ ஒரு இடத்துல வந்து அயன் ரிசோர்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னா, அயன் மெட்டல் வந்து ஒரு கண்ட்ரியில் நிறையா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியாவில் ரைஸ் நிறையா ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னா நம்மளுக்கு அயன் தேவை இருக்குது அப்படிங்கும்போது we sell rice and we get in the form of iron for the same weight or same value. That is called as barter economy. In today's economy also, in some places barter economy is being practiced. இது இந்த டெஃபினிஷனில் எந்த இடத்துல வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லைன்லேயே யூ கேன் சி த ஸ்டடி ஆஃப் ஹவு மென் அண்ட் சொசைட்டி சூஸ் வித் ஆர் வித்தவுட் தி யூஸ் ஆஃப் மணி. பணம் யூஸ் பண்ணியோ இல்லை யூஸ் பண்ணாமலோ எப்படி இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் நடக்குது. ஹென்ஸ் பால் சாமுவல்சன் இஸ் ஆல்சோ டாக்கிங் அபவுட் barter economy in his definition, which is practiced among a large group of people in different areas of the world. Okay, and here you can see it's also talking about production and distribution. So all the topics of economics is covered here. It covers production, distribution and also consumption among various groups of people. Hence, finally, economics is also called as a social science. Okay, so these are the 4 different definitions of what economics is. With this, we come to the end of today's session. In the next session, we'll be seeing over the rest of the topics. Thank you.